ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சூப்பரான லவ் அண்ட் எமோஷனல் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா பூமி கிட்ட ககன் வந்துட்டு கார் ஏறு அப்படின்னு சொல்லி ஏற மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் ஏற மாட்டேங்கிற, உனக்கு நான் முக்கியமாக உங்கள் அப்பா முக்கியமானு கேட்டப்போ அவன் வந்துட்டு அவங்க அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே பூமி கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட நீ பேசிடாத, அவ்வளோதான், உனக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ககன் வந்துட்டு வீட்டுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு புலம்புறாங்க. நான் யார் நம்புறனோ அவங்க எல்லாருமே எனக்கு பழி வாங்குறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, இனிமேல் யாரையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி தள்ளுறாங்க. இது பார்த்துட்டு சரி பூரி சாரதா 3 பேரும் பார்த்துட்டு பயந்துட்டு என்னாச்சு, எப்பவுமே ககன் இப்படி பண்ண மாட்டானே, என்ன நடந்ததுன்னு தெரியலையே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு, நம்மளுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு ககன்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ககன் வந்துட்டு அம்மா என்னை யாருமே புரிஞ்சுக்கலம்மா, என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை எல்லாருமே அவமானப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதை கேட்டு சாரதா வந்துட்டு அப்படி இல்லைம்மா, யாரையுமே உனக்கு பிடிக்காம இருந்தால் பரவாயில்ல, ஆனால் உனக்காக நாங்கள் இருக்கோம்ல, என்றைக்கும் நானும் பூரியும் தம்பியும் எல்லாரும் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு ஆமாம்மா, எனக்காக அம்மா இருக்குது, என் கூட பிறந்த தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்காங்க, இதெல்லாம் நினச்சிட்டு ஏன் அந்த பொண்ணுக்காக நான் ஃபீல் பண்ணணும், என்ற வாழ்க்கை இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசி புலம்பிக்கிறாங்க. உடனே பூரிக்கும் சாரதாக்கும் இவங்க 2 பேர்த்துக்கு ஏதோ சண்டை போல அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்க சொல்கிறாங்க சாரதா. சரின்ட்டு சரி வந்துட்டு ககனை கூட்டிகிட்டு போய் மேலே படுக்க வைக்கிறாங்க. அப்போ செரிக்கிட்ட வந்து ககன் சொல்கிறாங்க என்னாச்சுன்னு அப்படி சரி கேட்டப்ப இப்படி நடந்தது எல்லாத்தையும் ககன் வந்துட்டு செரிகிட்ட சொன்னோன்னே சரி ஷாக் ஆகிடுறாங்க. அதனால தான் நீ இப்படி பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை வந்து படுக்க வச்சுட்டு சாரதாக்கிட்டையும் பூரிக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறமா அங்கே போய் பூமி கிட்ட கேட்குறாங்க, ஏன் பூமி இந்த மாதிரி பண்ணுற, எங்கள் அண்ணனை எதுக்கு இப்படி பழி வாங்குற, நீ வரேன்னு சொல்லிட்டு ஏன் போகலை, அவன் எப்படி இப்போ இருக்கான்னு தெரியுமா, அவன் குடிச்சிட்டு எப்போவுமே குடிக்காதவன் இன்றைக்கி குடிச்சிட்டு எப்படி நிலத்தட மாதிரி இருக்கான்னு தெரியுமா, எல்லாமே உன்னால தான், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தையும் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி பேச விடாமல் கத்திட்டு அவரும் போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு ககன் எந்திரிக்க முடியாமல் தலைவலியெல்லாம் கத்துறாங்க. இதை பார்த்துட்டு பூரியும் சாரதாவும் என்னாச்சு ககன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி வந்துட்டு தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க. நைட்டு குடிச்சதுனால தான் இப்படி தலைவலி இருக்கும் வேணுமோ, சரி எதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வர சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ககன் வந்துட்டு நான் எப்படி போனால் என்ன, வேண்டாம், நீங்கள் எதுக்கு வர சொல்கிறீங்க, நான் எப்படியோ சாவறேன் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது, நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சம்மதிக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்துட்டு ககனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ககன் அப்போ தான் எழுந்திரிச்சு இருக்காரு. அப்போ வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு பூமி இங்கே வந்த, நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல, எதுக்கு இப்போ என்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நான் சொல்கிறது கொஞ்சமாச்சு கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் உன்னை பார்க்க விரும்பலை, நீ போ இங்கேருந்து, உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நீ வந்துட்டு உங்கள் அப்பா தான் முக்கியம் சொல்லிட்டல, உனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை, நீ கிளம்பு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரே நிமிஷம் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு நான் என்னதான் இருந்தாலும் நீ உங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டேல, அது ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அப்படி சொன்னதுனால ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் வந்துட்டு கிளம்பலாம் உங்களோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அதை பார்த்த கூடமா உங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு, அதில் வந்துட்டு ஏசிபி வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அப்பாவோட கொலை கேஸில் ஒருத்தர் வந்து பிடிச்சிருந்தாங்க, அவர் வந்துட்டு எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் பாதியிலே இறந்துட்டாரு, அது வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ஏசிபி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரோ அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த குழப்பத்தில் நான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அந்த செஞ்சது வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சொல்கிற மாதிரி இருந்தாங்க, அதனால் நான் வெளியே போயிட்டோம்னா அந்த பழி உங்கள் மேலே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெளியே வராமல் கம்முன்னு இருந்தேன், அதை வந்து நீ நைட்டே சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்படி நாங்கள் நைட்டே சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கே விட்டீங்க, நான் முக்கியமாக உங்கள் அப்பா முக்கியமானு சொல்லி கேட்டு என்னை இது பண்ணுறீங்க, அப்போ எனக்கு எது சொல்கிறதுனே புரியல, நான் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ எது நடந்ததோ நடந்து முடிஞ்சு போயிடுச்சு, அது இப்போ வந்துட்டு அப்பா நான் அழுகிறத பார்த்துட்டு அப்பா சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு, நீங்கள் வேணால் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்லுங்கள் மிஸ்டர் சரத்சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையா எவ்வளோ மரியாதையாக கொடுக்குறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ மரியாதைலாம் கேட்டு அப்படிங்கிறாங்க. நிஜமாவே எங்கள் கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு, எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு, அந்த பொண்ணோட கண்ணீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும்
இந்த மாதிரி வீரமெல்லாம் எதுவும் தோணாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சரத்சந்திராவை வாயால் கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பூமியும் ககனும் 2 பேரும் வந்துட்டு சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் சாரதா வந்துட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழுதுகிட்டே நினச்சி பார்க்குறாங்க. என்னென்னா சரத்சந்திராவும் அபூர்வாவும் வந்துட்டு சாரதா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த கல்யாணம் உங்கள் மகனுக்கு நடக்கணும் அப்படின்னா நீ வந்து கேபி விட்டு விலகிடணும், அதாவது டைவர்ஸ் கொடுத்துடணும் கேபிக்கு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அதை தான் அவங்க நினச்சி பார்த்துட்டு அழுகுவாங்க. அப்புறம் இது யாருக்குமே சொல்லாமல் அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. எப்படியோ ஒன்று தன்னுடைய மகனோட கல்யாணம் நடந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு ககனோட ஃபேமிலி எல்லாருமே பூமி வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. கேபி வந்துட்டு சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சாரதா நீங்கள் எல்லோரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், என்ன பேசுகிறீங்க, நீங்கள் கிளம்பாமல் இருப்போமா, என்னதான் இருந்தாலும் சரத்சந்திரா வாயிலே சொல்லிட்டார்ல, நீங்கள் வாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க 2 பேர்த்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி வராமல் இருக்கிறது, 2 பேர்த்துக்கு நிச்சயதார்த்தம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லாமே எனக்கும் தெரியும், ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, ஏதோ இதில் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் ஆகணும்னு நம்ம எவ்வளோ நாள் இது பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அது நடக்குது அப்படிங்கிறப்ப நாம் ஏன் அதை தவறு விடணும், இல்லை நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேபி வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் மார்னிங்காக இந்துவோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வர்றாங்க. இதை பார்த்துட்டு மீரா வந்துட்டு, வாங்க வாங்க இப்போ இன்றைக்கி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு ககனண்ணாவோட நிச்சயதார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எனக்கு அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அம்மா நான் தானே, நான் எப்போ உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்குறாங்க. நீ இல்லைம்மா, பெரியம்மா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணாவோட நிச்சயதார்த்தத்தில் நாங்கள் வராமல் இருப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீரா வந்துட்டு, எந்த அண்ணா எந்த பெரியம்மா, இன்னொரு வாட்டி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இது மட்டும் இல்லைம்மா, இன்னும் அவங்க 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதில்ல, அதை பார்த்து நீ வயிறு எறியவில்லை, அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதுக்காகவாச்சு நான் வந்து இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கேபி இருந்துட்டு, வாமா இப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தீங்களா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியும் அங்கேருந்து பார்த்துட்டு, இப்போ தான் வந்தீங்களா, வாங்க உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்து பிந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு மீரா, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, நான் தான் இப்போ தனியாகிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து சாரதாவோட ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு எல்லோரும் உட்காந்துடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு சரத்சந்திராவோட ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நட்சத்திரா புலம்பிட்டு இருக்காங்க. ககன் மாமா பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஆனால் நான் வந்துட்டு என்னோட நிச்சயதார்த்தமாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமில்ல இன்றைக்கி, ஆனால் நடக்கிறத பார்த்தா பூமியோட நிச்சயதார்த்தம் போல் இருக்கா, அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செரி ஒரு பக்கம், இந்த பிந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டியது நீ விட்டு கொடுத்துட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிந்து வந்துட்டு செரிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எது நடக்குமோ அதுதான் நடக்கும், நீ தேவையில்லாமல் அது இது பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ககனும் பூமியும் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபூர்வாவும் சரத்சந்திராவும் முகத்துக்கு முகம் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட முடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்வையும் பார்த்தா ஏதோ 2 பேரும் திட்டம் போட்டிருக்காங்கன்னு தோணுது. என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.